نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يوم نحشر المتقين إلى الرحمن وفدا ونسوق المجرمين إلى جهنم وردا கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி மட்டுமே நாம் பார்த்து கொண்டு பேசிக்கொண்டு இருந்தோமேயானால் நம்முடைய எல்லா நிம்மதியுமே தொலைந்துவிடும். ஏனென்று சொன்னால் எங்கு பார்த்தாலும் குழப்பங்கள், உலக அளவிலான உலக யுத்தமே வரக்கூடிய அளவுக்கான நாடுகளுக்கு இடையிலே பகைமை, இப்படியாகத்தான் இந்த உலகத்தினுடைய நிலைகளை நம்ம பார்க்கிறோம். நல்ல செய்திகள், நல்ல வார்த்தைகள் அரிதாகிவிட்ட ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். தகாத விஷயங்களும் செய்திகளும் பரப்பப்படுகிற அளவுக்கு நற்செய்திகள் பரப்பப்படுவது கிடையாது. இந்த காலகட்டத்திலும் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை எல்லா நிலையிலும் அவருடைய உள்ளம் ஒரே போலத்தான் இருக்கும். ஒரே போலத்தான் எல்லா காலத்திலையும் இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் அவருடைய அமைதியோ அவருடைய உள்ளத்தில் இருக்கிற மன நிறைவான வாழ்க்கையோ மாற்றமடைவது கிடையாது. அப்படியானால் அத்தகைய ஒரு நிலை நம் எல்லோருக்கும் வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை மறுமையை குறிக்கோளாக கொண்டு இருக்க வேண்டும். எல்லாமே உலகத்தை குறிக்கோளாக கொண்ட ஒரு வாழ்க்கை தான். நம்ம எல்லாரும் காலையிலிருந்து இரவு படுக்கைக்கு செல்கிற வரை துன்யா தான். ஆகிரத்துடைய சிந்தனையே நமக்கு வருவதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையை சிந்தனையாக கொண்ட மனிதனுக்கு 3 சுப செய்தியை சொல்லுவாங்க. உலகமே குறிக்கோளாக கொண்டவனுக்கு 3 எச்சரிக்கையை சொல்லுவாங்க. காலையில் எழுந்திருக்கும் போதே ஆகிரத்துடைய சிந்தனை, மறுமை சிந்தனையோடு அவனுடைய காலை பொழுதை ஒருவன் துவங்கினால் அவனுக்கான முதல் செய்தி என்ன? அல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் வறுமையை பற்றிய அச்சத்தை நீக்கிடுவான். எப்பவும் எனக்கு வறுமை வராது, உள்ளத்தில் தேவையற்ற நிலை இருக்கும், பயம் இருக்காது. இது ஆகிரத்தை குறிக்கோளாக கொண்டவனுக்கான முதல் நிலை. ரெண்டாவது என்ன சொன்னாங்க? ஆகிரத்தை குறிக்கோளாக கொண்டவனுடைய சிதறிய காரியங்களை எல்லாம் அல்லாஹ் ஒன்று சேர்த்துருவான். பல இடங்களில் நடக்க வேண்டிய வேலையை அல்லாஹ் ஒரே இடத்துல கொண்டு வந்து எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துருவான். மூணாவது என்ன? அத்தத்துஹு துன்யா வஹிய ராகிமா, இந்த உலகம் அவருக்கு முன்னால் தானாக வந்து சரணடைஞ்சிரும். இதான் மறுமையை குறிக்கோளாக கொண்ட மனிதனுடைய நிலை. மாற்றமாக சொன்னாங்க, உலகம் துன்யா துன்யா என்று யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு முன்னாலேயே அல்லாஹ் வந்து வறுமையை வச்சிருவான். வறுமை பயம், கண் முன்னால் வறுமையை பற்றிய அச்சத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். ரெண்டாவது என்ன? எல்லா காரியங்களையும் பிரிச்சிருவான். இங்கே ஒரு வேலை, அங்கே ஒரு வேலை என்று மனுஷன் ஊருக்கு ஊர் வேலைக்கு அலைஞ்சிக்கிட்டு இருப்பான். மூணாவது, இவர் என்னதான் உழைத்தாலும் அவருக்கு அல்லாஹ் நிர்ணயித்தது என்ன, அதை தவிர கூடுதலாக எதுவும் கிடைத்துவிடப் போவதில்லை. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லித்தந்தான். அருமையானவர்களே, நமது வாழ்க்கை ஆகிரத்தாக குறிக்கோளாக கொண்டு இருந்தால் உலகமே நமக்கு நிம்மதியாகத்தான் இருக்கும், எவ்வளோ பெரிய யுத்தங்கள் நடந்தாலும் சரி. அப்படியானால் நம்ம ஹதீஸில் பார்க்கிறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையை பற்றி, கியாமத்தை பற்றி, கியாம நாளுடைய நிகழ்வுகளை பற்றி, சொர்க்க நரகத்தை பற்றி சொன்ன ஆயிரக்கணக்கான ஹதீஸுகள் ஹதீஸ் நூலில் இருக்குது, பாடங்களில் இருக்குது. நம்ம அதையெல்லாம் கொஞ்சம் புரட்டி பார்த்தோன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை கொஞ்சம் ஆகிரத்தை பற்றி மறுமை சிந்தனையிலேயே ஓடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தோழர்களுக்கு அடிக்கடி சொல்லுவாங்க. மறுமையில் கபரில் இருந்து எழுப்பப்படுகிற போது 3 வகையான மனிதர்களாக இருப்பான் உலக மக்கள் எல்லாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து கடைசி மனுஷன் வரைக்கும்
கபூரில் இருந்து எழுப்பப்படும் போது மூன்று பிரிவாக இருப்பாங்க. ஒரு பிரிவு யாரு? எழுந்திருக்கும் போதே அவங்கள சுற்றி ஒலி தான், ஒலியால் சூழப்பட்ட நிலையில தான் எழுந்திருப்பாங்க. அந்த மக்கள் எழுந்ததுமே அவங்கள வரவேற்க மலக்குகள் காத்து நிற்பாங்க. அவர்கள் மஹ்ஷர் மைதானத்தை நோக்கி உயர் ரக வாகனத்தில் வருவாங்க. உயர் ரக குதிரைகள் என்று ஒரு சஹாபி சொல்கிறாங்க, உயர் ரக ஒட்டகங்கள் என்று சொல்கிறாங்க. மொத்தத்தில் உயர்ந்த வாகனத்தில் அவர் மஹ்ஷருக்கு வருவார். அத்தகைய மனிதர்களும் இருப்பாங்க. உலகத்தில் அவங்க சாதாரண மனிதர்கள். உலகத்தில் அவங்க காரை பார்த்துருக்க மாட்டாங்க, காரில் போயிருக்க மாட்டாங்க. அவங்க விஐபி கிடையாது, அவங்க பிரமுகர் கிடையாது. ஒரு சபையில் பெரிய மதிப்புலாம் அவங்களுக்கு இருக்காது. பார்க்குறவங்க அவங்கள ஏளனமாக பார்த்துருப்பாங்க. மறுமையில் இந்த பணக்காரர்கள் 10 கார் 20 கார்னு வச்சுருக்கிறாங்க இல்லையா, இவங்கெல்லாம் நடந்து வருவாங்க. அவர் ஒட்டகத்தில் ஜம்முன்னு போயிட்டுருப்பார், அவர் ஒட்டகத்தில் போவார். அப்போ கபூரில் இருந்து எழுந்திருக்கும் போது மலக்குகள் வரவேற்க அந்த மக்களுக்கு என்னங்க, மஹ்ஷர் மைதானத்தை நோக்கி உயர்ந்த வாகனங்களில் செல்லக்கூடிய மக்களும் இருப்பாங்க. அப்படி ஒரு பிரிவு இருப்பார்கள் என்று சொன்னாங்க. ரெண்டாவது வகை யாரு அப்படின்னா, அவங்க கபூரில் இருந்து எழுந்து மஹ்ஷருக்கு நடந்து போவாங்க. நடந்து போகக்கூடிய மக்களும் இருப்பாங்க. அந்த நடந்து போகக்கூடியவர்களில் முஸ்லிம்களில் உள்ள அமல் செய்தவர்கள், பாவம் செய்தவர்கள் எல்லாருமே இருப்பாங்க. காலில் செருப்பு இருக்காது, செருப்பு இல்லாமல் ஆடை இல்லாமல் நிர்வாணமாகத்தான் நடந்து போகணும். மூன்றாவது ஒரு வகை மனிதர்கள் இருப்பாங்க. அவர்கள் முகம் குப்பர இழுத்து செல்லப்படுவார்கள். முகம் குப்பர. இப்போ சஹாபாக்கள் கேட்பாங்க, யார சொல்லலாம், அது எப்படி முகத்தால் எப்படி இழுத்து செல்லப்படுவாங்க, முகத்தில் எப்படி நடப்பாங்கன்னு சொல்லி பெருமானார் சொல்லுவாங்க, உலகத்தில் காலால் நடக்க வைத்த அல்லாஹ் மறுமையில் முகத்தால் நடக்க வைப்பான்னு சொன்னான். இப்போ இப்படி தான் மறுமையில் 3 விதமான மனிதர்கள். அல்லாஹ் நல்லவர்களை பற்றி சொல்லும்போது சொல்லுவான், யௌம நஹ்ஷுருல் முத்தகீன் இலர் ரஹ்மானி வஃப்தா. ஒரு கூட்டத்தினரை அல்லாஹ் மூமின்களை வாகனத்தில் கொண்டு வருவான் என்பதாக சொன்னான். அருமையானவர்களே, மறுமையில் மஹ்ஷர் மைதானத்தில் முஸ்லிம்களை பொறுத்தவரை எல்லாருக்குமே ஒரு நூர், ஒரு பிரகாசம் தரப்படும். அந்த பிரகாசம் அவருடைய ஈமானுடைய அளவை பொறுத்து அது அதிகமாக, கொஞ்சம் கம்மியாக, ரொம்ப கம்மியாக பல படித்தரங்களில் இருக்கும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னாங்க, மஹ்ஷர் மைதானத்தில் சிலருடைய பிரகாசம், சிலருக்கு வழங்கப்படுகிற அந்த நூறு இருக்கிறதே ஒரு மலை போல் இருக்குன்னு சொன்னாங்க. மலை மாதிரி நூறு அவருக்கு. சிலருக்கு ஒரு பேரிச்சம்பலம் அளவுக்கு ஒளி தரப்படும் சொன்னாங்க. சிலருக்கு ஒரு மனிதனுடைய உயரம் எவ்வளவோ அந்த அளவுக்கு அவருடைய ஒரு பிரகாசம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆக குறைந்த நூறு பிரகாசம் தரப்படக்கூடிய மனுஷன் யாருன்னா, அவருடைய கால் பெருவிரல் அளவுக்கு தான் அவருக்கு ஒளி தரப்படும். காலில் பெருவிரல் அளவுக்கு தான் அவருடைய ஒளி இருக்கும். அது திடீர்னு அணையும், திடீர்னு பிரகாசிக்கும். சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை யாருக்கு எவ்வளவு ஒளி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் அவர் வேகமாக கடக்கிறதும் ஸ்லோவாக கடக்கிறதும். அதிக ஒளி யாருக்கு இருக்கிறதோ வேகமாக கடந்துருவாங்க. கொஞ்சம் ஒளி இருக்கிறவங்க கொஞ்சம் மெதுவாக கிடப்பாங்க. ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க ரொம்ப மெதுவாக கிடப்பாங்க. ஒளியே இல்லாத காஃபிர்கள் நரகத்தில் விழுந்துருவாங்க. இப்போ இதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதைத்தான் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மோமின்கள் துவா செய்வாங்க, யகூலூன ரப்பனா அத்மிம் லனா நூரனா, எல்லாம் எங்களுக்கு நூற பிரகாசத்தை அதிகப்படுத்து, எங்களுடைய பிரகாசத்தை முழுமைப்படுத்து என்று அவர்கள் கேட்பாங்க. அவங்களுக்கு முன்னால், அவங்களுக்கு வலது பக்கம் ஒளி போய் கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான். அருமையானவர்களே, மஹ்ஷரில் விசாரணைக்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயங்கள் அதையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரிவாக சொல்லுவாங்க. எத்தனை வகையான மனிதர்கள் இருப்பார்கள் என்று சொல்லுவாங்க. அதில் ஒரு வகை யாரு, விசாரணையே கிடையாது அவங்களுக்கு. மறுமையில் மிகப்பெரிய பாக்கியத்திற்குரியவங்க அவங்க தான். எந்த விசாரணையும் அவங்களுக்கு இல்லை. விசாரணை இல்லாமல் அவங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்துருவான். எந்த விசாரணையுமே கிடையாது. விசாரணை இல்லாமல் சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுவாங்க. அவங்க ஈமானில் உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க. அவங்க எந்த ஜாதகத்தை நம்ப மாட்டாங்க, ராசி பலனை நம்ப மாட்டாங்க. சூனியமாக அது வாட்டுக்கு அது இருக்கட்டும், அல்லாஹ் மிஞ்சி உலகத்தில் சக்தி இல்லை. ஒரு சூனியத்தை நம்பி அங்கே போக இங்கே போக அதுக்கு இதுக்கு காசு செலவு பண்ண மாட்டாங்க. அவங்க எல்லாவற்றிலும் அல்லாஹ் சார்ந்திருப்பாங்க இல்லையா. வாஸ்து நம்ப மாட்டாங்க. அப்போ அல்லாஹ் ஒருவனை தவிர எதன் மீது நம்பிக்கை வைக்காத ஒரு கூட்டம்.
எந்த சகனமும் அவங்கள்ட்ட இருக்காது. இந்த காமில் தௌஹீதுடையவர்கள், பரிபூரண இறை நம்பிக்கையாளர்கள், அவங்களுக்கு மறுமையில் விசாரணை கிடையாது. விசாரணை இல்லாமல் நேரடியாக சொர்க்கம் போகக்கூடிய ஒரு மக்கள். இரண்டாவது வகையினர் யாரு அப்படின்னு சொன்னா, லேசா விசாரிக்கப்படும். லேசான விசாரணை. லேசான விசாரணைனா என்ன? அல்லாஹ்வும் சொல்றான், சிலருக்கு லேசான விசாரணை இருக்கும் என்று. அது யார்? அது லேசான விசாரணைங்கிறது அவங்க என்னென்ன செஞ்சாங்களோ, செஞ்ச நன்மை தீமை எல்லாமே அல்லாஹ்வுக்கு முன்னால கொண்டு வந்து வைக்கப்படும். முதல் பிரிவினர் யாருன்னா, அல்லாஹ்ட்ட அவங்களுடைய அமல்களுடைய பதிவேடே வராது. அவங்க நேராக சொர்க்கம்தான். என்ன செஞ்சாங்கங்கிற பார்வை கூட கிடையாது. இந்த ரெண்டாவது வகை கூட்டம் யாரு? அவங்க செஞ்ச ஏடுகள் அல்லாஹ்ட்ட கொண்டு வரப்படும், முன்னால இருக்கும். அல்லாஹ் அதை விசாரிக்க மாட்டான். பெருசா அந்த என்ன செஞ்சான், என்ன பாவம் செஞ்சான் எல்லாத்தையும் அல்லாஹ் துருவி துருவி ஆராய மாட்டான். லேசா அப்படி பார்ப்பான். பெருமானார் அப்படிதான் சொன்னாங்க. அருத் அல்லாஹ்ட்ட சமர்ப்பிக்கப்படும். அல்லாஹ் லேசா பார்ப்பான். இத்தகைய மனிதர்கள்ட்ட அல்லாஹ் என்ன கேட்பான்? நீ செஞ்ச பாவம் எல்லாம் என்னப்பான்னு தான் அல்லாஹ் கேட்பான். அவர் நடுங்குவார், ஒத்துக்கொள்வார், பயப்படுவார். அல்லாஹ் சொல்வான், நீ உலகத்திலையும் நீ செஞ்ச பாவத்தை குறித்து பயந்துக்கிட்டு தான் இருந்த, அதனால நான் மறைச்சேன். உலகத்தில் பாவம் செய்யறது வேற, பாவத்தை பயப்படாமல் இருக்கிறது வேற. பாவம் செஞ்சுட்டு பயப்படணும். உலகத்தில் நமக்கு என்ன சோதனை வந்தாலும் என்னுடைய பாவத்தினால தான் வந்ததுன்னு நம்பணும். அந்த மாதிரி மனிதர்களை அல்லாஹ் மறுமையில் என்ன செய்வான்? நீ செஞ்ச பாவத்தை எல்லாம் உலகத்திலேயே மறைச்சிட்டேன், இங்கேயும் மறைச்சிட்டேன், போயிரு, அல்லாஹ் அவங்கள அனுப்பிடுவான், விசாரிக்க மாட்டான். மூணாவது வகை யாரு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அல்லாஹ் துருவி துருவி விசாரிப்பான்னு சொன்னாங்க. யாரை துருவி விசாரிக்க ஆரம்பித்துட்டானோ, ஃபமன் நூகிஷல் ஹிசாப ஃபகத் ஹலக். அல்லாஹ் துருவ ஆரம்பிச்சுட்டான், பட்டியலை அல்லாஹ் படிக்க ஆரம்பிச்சிட்டான்னு வைங்க, அவ்வளோதான், கதை முடிஞ்சுது. யாரை துருவி விசாரிக்க ஆரம்பித்தானோ அவர் அழிந்து விட்டார், அவர் நாசமாகி விட்டார், அவ்வளோதான். அல்லாஹ் எதையும் விடமாட்டான். நாம் செலவழித்தது என்ன, நாம் சம்பாதித்தது என்ன, நாம் பேசியது என்ன, நாம் பார்த்தது என்ன, எல்லாத்தையும் பதில் சொல்லி ஆனோம். இந்த நாள் இந்த இடத்துல இந்த அந்நிய பெண்ணை நீ பார்த்தாய், இந்த இடத்துல இந்த பொருளை நீ தவறான முறையில் சம்பாதித்தாய், இந்த இடத்திற்கு நீ தவறாக நடந்து சென்றாய், சிறிய பெரிய அத்தனை விஷயத்திற்கும் விசாரணை ஆரம்பித்ததுன்னு சொன்னா பெருமானார் சொன்னாங்க, அவ்வளோதான், அல்லாஹ் துருவ ஆரம்பித்தான், யாரும் தப்பிக்க முடியாதுன்னு சொன்னான். இவர்கள் மூன்றாவது வகையினர். இவங்கெல்லாம் நாலாவது வகை யாரு தெரியுமா? அல்லாஹ் அவர்களை கேவலப்படுத்தவும் செய்வான். விசாரிக்கப்படுறது மட்டும் இல்லை, அல்லாஹ் அவங்கள கேவலப்படுத்துவான். அப்படி சில பாவங்கள் குறித்து ஹதீஸ்ல வருது. இந்த பாவத்தை செய்கிறவனை மறுமையில் எல்லா படைப்புகளுக்கும் முன்னால முன்னோர் பின்னோர் எல்லாரும் இருக்கிறாங்க, அங்கே அல்லாஹ் என்ன செய்வான்? சிலரை அல்லாஹ் கேவலப்படுத்துவான்னு வருது. இவர்கள் தான் மறுமையில் மோசமான நிலையுடையவர்கள். அல்லாஹ் கேவலப்படுத்துறது யார? சாதாரணமாக அல்லாஹ் யாரையும் கேவலப்படுத்துறது கிடையாது. ஆனால் அல்லாஹ் சிலரை கேவலப்படுத்துவான். அதில் பொறுப்பில் துரோகம் செஞ்சவர்கள். பெருமானார் சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தருடைய அந்த பதவியின் தரத்தை பொறுத்து அவர் செய்யக்கூடிய துரோகம் சிறியதா பெரியதாகலாம். ஒரு ஆட்சித்தலைவருடைய பொறுப்பு தான் உலகத்திலேயே ஆகப்பெரிய அமானிதம். ஒரு ஆட்சித்தலைவருடைய அமானிதம். ஒரு ஆட்சியாளர் துரோகம் பண்றாருன்னா அவருக்கு மறுமையில் அவன் பெரிய துரோகி என்று அடையாளம் காட்டுவதற்கு அல்லாஹ் அவனுடைய பிட்டத்தில் கொடி நட்டுவான்னு சொன்னான். யோசிச்சு பாருங்க, பிட்டத்தில் கொடி நட்டினா எப்படி இருக்கும்? ஒரு கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு துரோகம் செஞ்சா அந்த துரோகத்திற்கு மறுமையில் எல்லா படைப்புகளுக்கு முன்னாலையும் கேவலப்படுத்தப்படுவான். அப்போ துரோகமே செய்யக்கூடாதுங்க. பெரிய பாவம் என்ன தெரியுமா? துரோகம் தான். சில பாவங்கள் அடியானுக்கும் அல்லாவுக்கும் மத்தியிலானது, அது அல்லாஹ் மன்னிப்பான், மறைப்பான், என்ன வேணாலும் செய்வான். ஆனால் துரோகம் செய்கிறது, ஏமாத்துறது, இதுதான் அல்லாஹ்விடத்தில் கேவலப்படுத்திடுவான் அல்லாஹ். ஏன்னா நிறைய பேர் அதை செய்கிறோம். அந்த மாதிரி பாவங்கள் நாம் எத்தனை லைலத்துல் கத்ரில் நின்னாலும் தப்பிக்கவே முடியாது. ஏமாத்துறது, துரோகம் செய்கிறது, மோசடி செய்கிறது, இவர்கள் விஷயத்தில் அல்லாஹ் அவர்களை கேவலப்படுத்துவான்னு சொன்னான். நாலாவது ஒரு கூட்டம் யார் தெரியுமா? அல்லாஹ்வுக்கு முன்னால் அவர்களை கொண்டு வரப்படும். அல்லாஹ் அவங்க செஞ்ச சின்ன பாவத்தை பூரா காட்டுவான். சின்ன பாவத்தை மறுமையில் நடக்கிற எல்லா காட்சிகளையும், மறுமை காட்சிகள் அப்படின்னு பேசினாலே ரொம்ப அழகாக இருக்கும். சின்ன பாவத்தை பூரா அல்லாஹ் காட்டுவான். இப்போ அல்லாஹ் கேட்பான், என்னப்பா இதெல்லாம் நீ செஞ்ச பாவம் தானேன்னு சொல்லி. அவர் அந்த சின்ன பாவத்தை பார்த்தே நடுங்கிடுவார்.
சின்ன பாவம் மட்டும்தான் வந்திருக்குது ஸ்க்ரீனில், இல்லையா? நம்ம ஃபோனில் காட்டுற மாதிரி எல்லாம் காட்டுவான். ஆஹா, பெரிய பாவங்கள்லாம் இருக்குது, அடுத்து அல்லாஹ் காட்டினா என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி அவர் பயந்துக்கிட்டு இருப்பார். சின்ன பாவத்தை காட்டியிருக்கிறான், பெரிய பாவத்தை காட்டலை, அடுத்து பெரிய பாவத்தை காட்டுவானே, நம்ம கதி என்ன ஆக போதோன்னு நினைப்பார். ஆனால் அல்லாஹ் எவ்வளோ பெரிய கருணையாளன்னு தெரியுமா? அவர்கிட்ட அல்லாஹ் மலக்குமார்களுக்கு சொல்லுவான், இவருடைய ஒவ்வொரு பாவத்தினுடைய இடத்துல அந்த பாவத்தை எடுத்துட்டு நன்மையை வச்சுருங்கன்னு சொல்லிடுவான். நன்மையை வச்சுருங்கன்னு சொல்லி அவர் குஷி ஆகிடுவார். குஷியில் சொல்லுவார், அல்லாஹ் நான் என்னென்ன பாவங்கள்லாம் செஞ்சேனே அதெல்லாம் காணாமே எங்கன்னு சொல்லி கேட்பார். நான் என்னென்ன தவறுலாம் செஞ்சேனேன்னு சொல்லி அல்லாஹ் ஒரு பாவத்தினுடைய இடத்துல நன்மையை வச்சுட்டான் இல்லையா? இப்போ சொல்லுவார், இந்த பாவத்தையெல்லாம் காணாமேன்னு சொல்லி. அப்போ இப்படி அல்லாஹ் சில பேர்கிட்ட நடப்பான். அல்லாஹ் மறுமையில் சில நம்முடைய உலகத்தில் எப்படி வாழ்கிறான், நம்முடைய உள்ளம் எப்படியோ அப்படிதான். அல்லாஹ் சில பேரை ரொம்ப பெருந்தன்மையாக மன்னிச்சிருவான். ஒரு அடியானை விசாரித்து அல்லாஹ் நரகத்துக்கு கூட்டு போங்கன்னு சொல்லிடுவான். நரகத்துக்கு இவரை அழைச்சிட்டு போங்கப்பா, நிறைய பாவம் செஞ்சிட்டாருன்னு சொல்லி மலக்குமார்கள் அவரை நரகத்துக்கு அழைத்து கொண்டு போகும்போது அந்த அடியான் திரும்பி பார்த்துட்டே போவான். திரும்பி பார்ப்பான். அல்லாஹ் கூப்பிடுவான். கூப்பிட்டு கேட்பான், ஏன்பா திரும்பி பார்க்குற? நீ செஞ்ச நன்மைகள் ஏதாவது மறைக்கப்பட்டுடுச்சா? அதை பற்றி ஏதாவது முறையிட போறியா? நீ உலகத்தில் செஞ்ச ஒரு நன்மையை மலக்குகள் எழுதாமல் விட்டுட்டாங்களா? அதை பற்றி என்கிட்ட ஏதாவது புகார் கொடுக்கணுமான்னு கேட்பான். இல்லை அல்லாஹ், அப்படிலாம் எதுவும் இல்லை, எல்லா நன்மையும் இருக்க தான் செய்யுது. நீ செய்யாத பாவத்தை எதையாவது எழுதி போட்டாங்களான்னு நல்லா கேட்பான். நீ செய்யாத பாவத்தை மலக்குகள் எழுதியிருக்கிறாங்களா? அதை பற்றி ஏதாவது உனக்கு புகாரான்னு கேட்பான். இல்லை அல்லாஹ், அப்படிலாம் எதையும் எழுதலை, செய்யாத பாவத்தெல்லாம் எழுதலாம், என்ன செஞ்சுருக்கணும் அதுதான் எழுதியிருக்கிறாங்க. பிறகு ஏன்ப்பா என்ன பார்க்குறேன்னு அல்லாஹ் கேட்பான். எல்லாம் வன்னி பிக்க, என் எண்ணம் உன்னை பற்றி, நீ என்ன நரகத்தில் போட மாட்டேன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவான், இவரை சொர்க்கத்துக்கு அனுப்பிடுங்கன்றுவான். இப்படி சில பேர்கிட்ட அல்லாஹ் நடப்பான். இப்போ மறுமையில் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதரிடத்தில் அல்லாஹ்வுடைய விசாரணையும் அல்லாஹ்வுடைய நடைமுறையும் ரொம்ப ரொம்ப விதமாக இருக்கும். அதில் இறுதியாக சில பேருடைய விஷயத்தில் வருது, உலகத்தில் பெரிய காரியங்கள்லாம் செஞ்சுருப்பாங்க, ஆனால் அவங்கள்ட்ட இஹ்லாஸ் இருக்காது, மன தூய்மை இருக்காது. சிறிய அமலை ஆனாலும் சரி, உள தூய்மை வேண்டும். உள தூய்மை இல்லை, அல்லாஹ் எந்த அமலையும் இறக்க மாட்டான். ஒரு மனிதரை பற்றி ஒரு கனவு சம்பந்தமான ஒரு சம்பவம். ஒரு மனிதர் குரான் ஓதிக்கிட்டு இருந்தார், முழிச்சிட்டு ஓதிட்டு இருக்கிறார். சூரா தாஹா ஓதிக்கிட்டே இருந்தார். ஓதிக்கிட்டே இருக்க அவருக்கு தூக்கம் வந்துருச்சு, தூங்கிட்டார். தூக்கத்தில் கனவுல பார்க்குறாரு, குரான் அவருக்கு முன்னால் விரிக்கப்பட்டிருக்குது, சூரா தாஹாவும் அவருக்கு முன்னால் இருக்குது. அவர் பார்க்குறாரு, அவர் ஓதுன அந்த சூரா தாஹாவுடைய ஒவ்வொரு ஆயத்தில் ஒவ்வொரு எழுத்துக்கு மேலே, ஏன்னா ஒரு எழுத்துக்கு 10 நன்மை, அவர் ஓதிய ஆயத்துகளுக்கு மேலே ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மை அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. அவரும் அந்த பக்கங்களை புரட்டுறாரு, நன்மை எழுதப்பட்டிருக்குது. ஒரு குறிப்பிட்ட பக்கம் வந்ததுமே பார்க்குறாரு, அந்த வசனங்களுக்கு மேலே நன்மைகள் எழுதப்படலை. இப்போ அவர் கேட்குறாரு, இதற்கு ஏன் நன்மை எழுதப்படலைன்னு சொல்லி. அப்போ அவருக்கு கனவுலேயே சொல்லப்படுது, இந்த நன்மைகள் எழுதப்பட்ட ஆயத்து வரைக்கும் நீங்கள் இஹ்லாஸோடு ஓதிட்டு இருந்தீங்க, அதுக்கு பிறகு நீங்கள் ஓதின இடத்துக்கு ஒரு 2 பேர் வந்தாங்க, அவங்க வர்றாங்களேன்னு சொல்லி கொஞ்சம் சத்தத்தை கூட்டி ஓதுனீங்க, அதில் முகஸ்துதி வந்துருச்சு, நன்மை எழுதப்படலைன்னு சொன்னாங்க. அப்போ நம்ம குரான் ஓதும்போது கொஞ்சம் சத்தத்தை கூட்டுறது, யாராவது 2 பேர் அந்த இடத்துக்கு வர்றாங்களே என்று அந்த முகஸ்துதி வந்து விட்டால் கூட நன்மைகள் போயிடும். இப்போ அந்த மாதிரி மறுமையில் ஒரு 3 பேரை அழைத்து கொண்டு வரப்படும். ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையில் வீரமரணம் அடைந்தவர். அல்லாஹ் சொல்வான், நீ பெயருக்காக தான் போர் செய்தாய், பெயருக்காக புகழுக்காக சண்டையிட்டாய், அல்லாஹ் அவரை ஏற்றுக்க மாட்டான், நரகத்துக்கு அனுப்பிடுவான். ஒரு பெரிய காரி அழகான முறையில் குரான் ஓதியவர் தான் முகஸ்துதிக்காக ஓதினா என்று அல்லாஹ் அவரை நிராகரிச்சிருவான். பெரிய பணக்காரர், நிறைய செலவு செய்திருப்பார், ஆனால் அந்த செலவுகள் எல்லாம் முகஸ்துதி இல்லையா? இப்போ இந்த சமூக வலைத்தளங்கள் வந்த பிறகு எல்லாமே முகஸ்துதியாக ஆயிடுச்சு. தாம் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் பதிவிடுவது அப்படிங்கிறதுனால ஒரு முகஸ்துதி வந்துருச்சு. இத்தகைய நபர்கள் எவ்வளவு பெரிய தியாகங்கள் செய்தாலும் அல்லாஹ் அவர்களை மன்னிக்க மாட்டான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நிலையில் மனிதர்கள் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் நிலைகளை சந்திப்பாங்கன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அருமையானவர்களே, இந்த உலகத்திலையும் சரி மறுமையிலும் சரி வெற்றி அடைவதற்கான ஒரே வழி என்ன தெரியுமா? கல்ப சலீம் நம்மள்கிட்ட இருக்கணும், சுத்தமான உள்ளம் இருக்கணும். குரான் அதைத்தான் சொல்லுது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல
கல்ப சலீம் இருந்துச்சு. இல்லாமன் அதல்லாஹ பிகல்பின் சலீம். இந்த கல்ப சலீம்னா யாருக்குரிய இதயம், எந்த உள்ளம், அது சலீமான தூய உள்ளம் என்று சொல்வதற்கு தகுதியான உள்ளம் எது? உலமாக்கள் பல அடையாளங்கள் சொன்னாங்க, பல அடையாளங்கள் சொன்னாங்க. அதில் ஒரு சிலவற்றை சொல்கிறேன். சுத்தமான உள்ளம், இந்த விஷயங்கள் நம்மகிட்ட இருக்குதான்னு பார்த்துக்குங்க. முதலாவது என்ன, எந்த காரியத்தை செய்தாலும் நீயத்தோடு அல்லாவுக்காக என்ற எண்ணத்தோடு செய்வது. பள்ளிக்குள்ளே வர்றோம் போகிறோம், அல்லாவுக்காகத்தான் வருகிறேன், அல்லாவுக்காக தான் உதவி செய்கிறேன். எல்லா விஷயத்திலையும் நீயத்து இருக்கணும் அவருக்கு. தூய உள்ளத்தினுடைய முதல் அடையாளமாக உலமாக்கள் சொன்னாங்க. ரெண்டாவது என்ன, தூய உள்ளத்தினுடைய ரெண்டாவது அடையாளம் என்ன, ஒருவரை மக்கள் புகழ்ந்தார்கள் என்பதற்காக தான் செய்த நல்ல அமலை கூட்டவும் மாட்டார். மக்கள் புகழலைங்கிறதுக்காக வேண்டி தான் செய்த அமலை குறைச்சிடவும் மாட்டார். மக்களுடைய பாராட்டுக்காக அவர் எந்த நல்ல காரியத்தையும் செய்பவர் அல்ல. பாராட்டினா கூட்டுறது, பாராட்டலையா குறைச்சிறது. இப்படி இருந்தால் அவர்கிட்ட தூய உள்ளம் கிடையாது. அவ மக்களுடைய பாராட்டை பார்க்காம அவங்க பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் அவருடைய அமல்களை செஞ்சுக்கிட்டே இருப்பார். இது மூணாவது. ரெண்டாவது விஷயம். மூணாவதாக சொன்னாங்க, கல்ப சலீம் உடையவர் யார், தாயிமு திக்ர், எப்போதுமே திக்ர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறவர். திக்ர் நாவில் திக்ர் இருந்துக்கிட்டு இருக்கணும் எல்லா நிலைகளிலும். நம்ம கடையில் இருக்கிறோம், கஸ்டமர்கள் வரலையா, அந்த நேரத்தில் சும்மா இருக்கிற நேரத்தில் திக்ர் செய்யலாம். ஜாமான்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு மாத்திரமா திக்ர் செய்யலாம். திக்ருடைய பரக்கத்தில் பொருள்கள் பரக்கத்தாயிடும். அப்போ கல்ப சலீமுக்கான அடையாளம் என்ன, அதிகமாக திக்ர் செய்யக்கூடியவர். நாலாவதாக சொன்னாங்க, தூய உள்ளத்தினுடைய நாலாவது அடையாளம் என்ன, அடுத்தவர்களிடமிருந்து பிற முஸ்லிம்களிடமிருந்து ஏதாவது தவறான ஒரு செயல் நடந்துட்டா அதை பெருசுபடுத்தாம அவர் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அப்படி செஞ்சிட்டாரு என்று பிறருடைய தவறுக்கு நியாயப்படுத்தணும். இன்றைய மக்களுடைய மனோநிலை என்ன, எவனாவது ஒருத்தன் தவறு செய்ய மாட்டானா அதை பெருசுபடுத்த மாட்டோமாங்கிறது தான் எல்லாருடைய மனோநிலை. இது அந்த உள்ளங்கள் நோய் பிடித்த உள்ளங்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய ஃபீ குலூபிஹிம் மரதுன், அது நோய் பிடித்த உள்ளம், கல்ப சலீம் அல்ல. கல்ப சலீம்னா அடுத்தவன் தவறுக்கு கூட நியாயத்தை தேடணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோழர்கள் தவறாக செய்யாமல் இருந்தாங்க, செஞ்சிருக்கிறாங்க. சஹாபாக்கள் தவறு செஞ்சாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழர்களுடைய தவறுக்கு கூட நியாயத்தை சொன்னால் ஏற்றுக்குவாங்க. சரிப்பா சரி அப்படின்னு விட்டுருவாங்க, பெருசுபடுத்த மாட்டாங்க. ஹாத்திப் பின் அபி பல்தாங்கிற ஒரு சஹாபி, ஹாத்திப் என்ற ஒரு சஹாபி பெருமானாருடைய ஒரு ரகசியத்தை மக்காவாசிகளுக்கு எத்தி வச்சிடுறார். அதாவது ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் தொடுக்கிறாங்க மக்கா மீது. அந்த போர் தொடுக்கிற விஷயத்தை ரகசியமாக வச்சுருந்தாங்க. ஒரு சஹாபி சொல்லி அனுப்பிட்டார், எங்கள் மக்காவுக்கு ஒரு பெண்ணிடத்தில் சொல்லி அனுப்பிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஜிப்ரீல் வந்து சொல்லுவாங்க, இந்த தோழர் இந்த பெண்ணிடத்தில் தகவலை சொல்லி அனுப்பியிருக்கிறாங்கன்னு சொல்லி. உடனே ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜரத் அலியையும் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைரையும் அனுப்புவாங்க. அந்த பெண் இந்த இடத்துல போகிறாங்க, போய் பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி. இவன் இந்த ஹாத்திபை கூப்பிடுவாங்க, என்ன ஹாத்திப் இப்படி செஞ்சிட்டீங்க, நீங்கள் இப்படி செய்யலாமா, அவர் பதிரில் கலந்த சஹாபி. இப்போ அவர் ஒரு சமாதானம் சொல்லுவார், அவர் தான் செய்ததற்கு ஒரு சமாதானம் சொல்வார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஏற்றுக்குவாங்க. யாரும் அவரை குறை சொல்லாதீங்க, யாரும் இந்த விஷயத்தை பெரிதுபடுத்தாதீங்க, அவர் மக்கால அவருக்கு இருக்கிற ஒரு நிர்பந்தத்திற்காக அப்படி செஞ்சிட்டார், விட்டுருங்கன்ட்டாங்க. அப்போ அடுத்த ஒரு தவறுகளை பெருசுபடுத்தி அதையே பேசக்கூடாது. நான் பல முறை இந்த ஒரு சம்பவத்தை சொல்லியிருக்கிறேன். ஒரு பயணத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் நீண்ட நேரம் பயணித்து காலையில் ஃபஜ்ருக்கு கொஞ்சம் முன்னால் படுக்கலான்னு எல்லாரும் முடிவெடுப்பாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நீங்கள் எழுப்புங்க, எங்களை எல்லாம் தூங்கிட்டா கூட நீங்கள் எழுப்புங்கன்னு சொல்லிட்டு படுப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் யாரையாவது எழுப்புறதுக்கு ஒரு ஆளை பொறுப்பாக்கிட்டு படுக்கணும். பெருமானாரும் அப்படி தான் செஞ்சாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிழக்கு திசையை நோக்கி தான் உட்கார்ந்துருக்கிறார். சரி, கிழக்குன்னா அடிவானத்தில் அந்த வெளிச்சம் பரவுறது தான் சுபுஹ் வந்திருக்கு அடையாளம், ஃபஜ்ர் நேரத்திற்கான. ஒட்டகத்தில் அப்படி சாஞ்சிட்டே உட்கார்ந்துருக்கிறார். என்னாச்சு, அவரும் தூங்கிட்டார். பெருமானார் மீது சூரிய ஒளிப்படுது. அப்போ தான் பெருமானார் எழுந்திருக்கிறாங்க. எழுந்ததுமே பிலால் என்று தான் அழைக்கிறாங்க. எழுந்ததுமே பிலால், என்ன எப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி. அதில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க,
அஹத பினஃப்சி அல்லதி அஹத பினஃப்சி, என் தாய் தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் யா ரசூலல்லாஹ், உங்களை பிடித்த தூக்கம் என்னையும் பிடித்து கொண்டது. உங்களை பிடிச்ச தூக்கம் என்னையும் பிடித்து கொண்டது. அவ்வளோதான். நம்மளா இருந்தா என்னப்பா இப்படி செஞ்சுட்ட, நீ என்னதான் இருந்தாலும் இப்படி ஒரு 10 தடவை சொல்லியிருப்போம், ஒரு 10 முறையாவது நீ இப்படி பண்ணிருக்க கூடாதுப்பான்னு சொல்லி. பெருமானார் ஒரு வார்த்தை சொல்லலை, அவ்வளோதான் சொன்னாங்க. யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு வந்த தூக்கம் எனக்கும் வந்துருச்சு. சொன்னாங்க, சரிப்பா ஒட்டகத்தை கிளப்புங்க, இந்த இடத்துல ஷைத்தான் வந்துட்டான், நாம் இங்கே தொலை வேண்டாம், கொஞ்சம் தள்ளி போவாங்க. அங்கே போய் ஃபஜ்ரை சுன்னத்தோடு தொழுது பிறகு ஃபஜ்ரு தொழுகையை கதாவா ஜமாத்தாக தொழுவாங்க. அதில் நிறைய சட்டங்கள் என்னங்க இருக்குது, அது வேறு விஷயம். இப்போ இங்கே அவரை பொறுப்பு கொடுத்தாங்க, அவரும் பாவம் தூங்கிட்டார், மனிதர் தானே. பெருமானார் அவரை கண்டிச்சாங்களா? இல்லை. சுத்தமான உள்ளமுடையவர்கள் அடுத்தவர்கள் செய்கிற தவறுகளுக்கு நியாயம் கற்பிப்பாங்க. சரி ஏதோ நடந்துருச்சுங்க விடுங்க, அதை பெருசுபடுத்துறது. நாமளா இருந்தால் அதை பூரா பேசுவோம். என்னைக்காவது ஒரு நாள் பள்ளிவாசல இமாம் சாப் ஒரு ரக்காத்து கூட்டிட்டாரு குறைச்சிட்டாருன்னா காலையிலேருந்து ராத்திரி டீ கடையில் அதைத்தான் பேசுவாங்க. இன்னைக்கு அஜரத்து 5 ரக்காத் தொழு வச்சிட்டாருப்பா, என்ன தொழு வச்சா என்ன, 5 ரக்காத் தொழு வச்சா என்ன, வானம் என்ன இடிஞ்சு விழுந்துற போதா என்ன, இல்லை பூமி என்ன அதிர்ச்சி நில அதிர்ச்சி ஏற்பட போகுதா என்ன, என்ன நடந்துருச்சுங்க மனுஷன். ஆனால் அதை பேசாமல் இருக்க முடியாது. இன்னைக்கு கிழக்கு பல்ல 5 ரக்காத் தொழுதுட்டாங்க தெரியுமா அப்படின்னு ஆரப்பாக ஒருத்தன். என்னையா இதில் இருக்குது, இதில் என்ன கிடைக்க போகுது, மறதி. அதனால தான் இமாமுக்கு தவறு வந்தால் என்ன சொல்லணும், சுபஹானல்லாஹ். அதுக்கு அர்த்தம் நீங்களும் மனுஷன்தான் நாங்களும் மனுஷன்தான், உங்களுக்கும் மறக்கும் எங்களுக்கும் மறக்கும், மறதியே இல்லாதவன் அல்லாதான், அதான் சுபஹானல்லாஹ். அவன் தான் தூய்மையானவன், அவன் தான் குறை இல்லாதவன். அதுக்கு தான் இமாமுக்கு தவறு ஏற்பட்டால் அல்லாஹ் அக்பர்னு சொல்லக்கூடாது. அல்லாஹ் அக்பருங்கிறது வியப்புக்கு. என்ன இமாம் சாப் இப்படி தப்பு செஞ்சிட்டீங்களே, நம்ம அப்படி நினைக்கிறாதான் பல பேர் அல்லாஹ் அக்பர்னு சொல்கிறான், சொல்லக்கூடாது. சுபஹானல்லாஹ் பெருமானார் சொல்லி கொடுத்தான், இமாமுக்கு எதையாவது உணர்த்த நினைத்தால் சுபஹானல்லாஹ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அது ஒரு சம்பவத்தில் பெருமானார் ஒரு நாள் துஹர் தொழுகைக்கு வருவதற்கு தாமதமாச்சு. பிலால் பொறுத்து பார்த்தாங்க, வரக்கானோ எங்கேயோ போயிட்டாங்க. அபூபக்கர்கிட்ட நீங்கள் தொழுவீங்க அபூபக்கர் தான்னு சொன்னாங்க. இப்போ நபி வரட்டுமே, இல்லை வரக்கானோ நீங்கள் தொழுவீங்க அபூபக்கர் தான்னு போய் நின்ட்டாங்க. அவர் நின்ன பிறகு நபி ஸல்லல்லாஹு வந்துட்டாங்க. வந்தால் அபூபக்கர் தானுடைய பழக்கம் என்ன, தக்பீர் கட்டிட்டா அசைய மாட்டார், எங்கேயும் திரும்பி பார்க்க மாட்டார், அவங்களுடைய பழக்கம். மக்கள் எல்லாம் பார்த்துட்டாங்க பெருமானார் வந்துட்டாங்கன்னு சொல்லி. இப்போ அபூபக்கருக்கு உணர்த்தணும், என்னடா செய்கிறது, சட்டம் தெரியல. அப்போது எல்லாம் கைத்தட்டுறாங்க, எல்லாம் கைத்தட்டுறாங்க. அபூபக்கருக்கு வந்துட்டாங்க நபி, நீங்கள் பின்னால் வாங்கன்னு சொல்லி. ரொம்ப நேரம் தான் அவர் அப்படியே நிற்க, அவருக்கு தெரியல பாவம், என்னடா ஏதோ சத்தம் கேட்குதுன்னு ரொம்ப நேரம் கழித்து தான் யோசிக்கிறாரு. அப்போ தான் பார்க்குறாரு, எல்லாம் உணர்த்துறாங்க. என்னன்னு பார்த்தா பெருமானார் முன்சஃபுக்கே வந்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, பின்னால் வராதிங்க, நீங்களே தொழுவைங்க, உங்கள் பின்னால் நான் தொழுதுக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் அபூபக்கர் இப்படி கையை தூக்கிட்டே பின்னால் வந்துட்டாங்க. அல்லாஹு அக்பர்னு சொல்லிட்டு பின்னால் வந்துட்டாங்க. பெருமானார் போய் தொழு வச்சாங்க. இதுதான் கன்னியூ பண்ணாங்க. அது ஒரு சட்டம் இருக்குது, ஒரு இமாம் தொழு வச்சுட்டு இருக்க இன்னொருத்தர் போய் தொழு வைக்கலாமா அப்படிங்கிற சட்டங்கள் இருக்குது. எல்லா சட்டங்களையும் அறிஞர்கள் ஹதீஸிலிருந்து எடுப்பாங்க. சலாம் கொடுத்த பிறகு அபூபக்கர்ட்ட கேட்டாங்க, நான் தான் வரவேணான்னு சொன்னேனே, ஏன் நீங்கள் பின்னால் வந்தீங்க, உங்களை தானே தொழு வைக்க சொன்னேன். அவர் ரொம்ப பணிவோடு சொன்னார், மா கான லி இப்னி அபி குஹாஃபா அன் யதகத்தம அன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ குஹாஃபாவுடைய மகனுக்கு, அபூபக்கருடைய தந்தை பெயர் அபூ குஹாஃபா, அபூ குஹாஃபாவுடைய மகனுக்கு பெருமானாருக்கு முன்னால் நின்று இமாம செய்ய தகுதி இருக்கா என்ன, நான் போய் உங்கள் முன்னால் நிற்க முடியுமா, நான் எப்படி உங்கள் நீங்கள் வந்த பிறகு நான் நிற்க தகுதியில் வந்துட்டேன்னு சொன்னார். மக்களுக்கு சொன்னாங்க, இமாமுக்கு எதையாவது உணர்த்த நினைத்தால் அத்தஸ்பீஹு லிர்ரிஜால், ஆண்கள் சுபஹான் அல்லாஹ் சொல்லுங்க. அப்போ தான் சொல்லி கொடுத்தாங்க. சரி நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும், சுபஹான் அல்லான்னு சொல்லியிருக்கணும். எதுக்கு கை தட்டினீங்க, கை தட்டுவது பெண்களுடைய வழக்கம். இமாமுடைய தவறை சுட்டி காட்ட சுபஹான் அல்லாஹ் சொல்ல வந்தது என்ன, கல்ப சலீம் யாருக்கு இருக்குதோ அவங்க அடுத்தவர்களுடைய தவறுகளை லேசாக கண்டுக்குவாங்க, லேசாக எடுத்துருவாங்க, அதை பெருசுபடுத்த மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்ததாக கல்ப சலீமுடைய அடுத்த அடையாளம் என்ன தெரியுமா, தன்னுடைய சக முஸ்லீம் ஒருவருக்கு அல்லாஹ் ஒரு செல்வத்தை ஒரு பாக்கியத்தை கொடுத்ததை கேள்விப்பட்டால் சந்தோஷப்படணும். நான் முஸ்லீம்களை நம்மோடு இருக்கிற ஒருத்தர் வீடு கட்டிட்டார், சந்தோஷம்பா, ரொம்ப மகிழ்ச்சி. அவருக்கு குழந்தை பிறந்துச்சு, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஒரு முஸ்லீமுக்கு கிடைக்கிற பாக்கியத்தை எண்ணி சந்தோஷப்பட வேண்டுமே தவிர, ஆஹா அவன் நல்லா ஆயிட்டானே, அவன் வீடு கட்டிட்டானே, அவனுக்கு அது கிடைச்சிருச்சே,
இது பொறாமை பிடித்த உள்ளங்கள். அது பெரிய நோய், அது நெருப்பு. அது அப்போ கல்ப சலீம் யாருங்க? அடுத்தவர்களுக்கு என்ன கிடைத்தாலும் அல்லாஹ் பறக்க செய்யட்டுங்க, அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும் என்று துவா செய்ய வேண்டும். அதனால தான் எல்லா முஸ்லிம்களுக்கும் துவா செய்கிறதுனால தான் ஜும்மாவுடைய ஹுத்பாவுக்கென்று சில ஒழுக்கங்கள் இருக்குது. ஜும்மாவுடைய 2வது ஹுத்பாவில் கடைசியில் எல்லா முஸ்லிம்களுக்கும் துவா செய்யணும். எல்லா முஸ்லிம்களுக்கும் துவா செய்யணும். இங்கே ஹரமையிலலாம் பார்க்கலாம், நிறைய துவா செய்வாங்க 2வது ஹுத்பாவில். அல்லாஹும்ம ஃபிர் லில் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் அல் அஹ்யாஇ மின், இப்படி நிறைய துவா செய்வாங்க. அது சுன்னத்து. 2வது ஹுத்பாவில் எல்லா முஸ்லிம்களுக்கும் துவா செய்யணும். உள்ளம் அதான் பண்பட்ட உள்ளம். துவாவில் தனக்கு மட்டும் கேட்காம எல்லா முஸ்லிம்களுக்கும் கேட்கணும். நீங்கள் சக முஸ்லிம்களுக்கு துவா கேட்டால் உங்களுக்காண்டி ஒரு மலக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க, அவங்க சொல்லுவாங்க யா அல்லாஹ் இவருக்கும் கொடு, அதை அவர் கொடுத்துருவாங்க. அடுத்து அதனால தான் நம்ம ஜனாசாவுடைய தொழுகையில் அதெல்லாம் நம்ம காலம்பூரா ஜனாசா தொழுகிறோம், ஆனால் யாருமே அந்த துவாவை மனப்பாடம் பண்ணுறதில்ல. ஜனாசா தொழுகையில் எல்லாருக்குமே துவா கேட்குறோம். அல்லாஹும்ம ஃபிர் லி ஹய்யினா, யா அல்லாஹ் எங்களில் ஹயாத்தாக இருப்பவரையும் மன்னிச்சிரு, ஒ மையித்தினா இறந்தவர்களையும் மன்னிச்சிரு, ஒ ஷாஹிதினா இங்கே இருப்பவர்களையும் மன்னிச்சிரு, ஒ காயிபினா இல்லாதவர்களையும் மன்னிச்சிரு, ஒ சகீரினா சிறியவர்களையும் மன்னிச்சிரு, ஒ கபீரினா பெரியவர்களையும் மன்னிச்சிரு. எவ்வளோ அற்புதமான துவாக்களுங்க. எல்லாம் அடுத்த எல்லா முஸ்லிம்களுக்கும் குர்ஆன் அப்படி தான் சொல்லித்தருது. எல்லா முஸ்லிம்களுக்கும் துவா செய்து கொண்டிருப்பது கல்ப சலீம், தூய்மையான உள்ளத்தினுடைய அடையாளங்களில் ஒன்று. அடுத்தது என்ன? முஸ்லிம்கள் துன்பப்படுவதை கண்டு உள்ளம் அழ வேண்டும். கல்ப சலீமுடைய அடையாளம், சக முஸ்லீம் கஷ்டப்படுறானா, அது பக்கத்து வீட்டு முஸ்லீமாக இருக்கலாம், பக்கத்து நாட்டு முஸ்லீமாக இருக்கலாம், வேற நாட்டு முஸ்லீமாக இருக்கலாம். முஸ்லிம்களுக்கு வருகிற வேதனை தனக்கு வேதனையை தரணும். இன்றைக்கு வேதனையான நாட்கள் தான். கஸால நடக்கிற அட்டூழியங்கள், நம்மளால் அதையெல்லாம் பார்க்க கூட முடிகிறது இல்லை. நான் பொதுவாக எந்த வீடியோக்களையும் பார்க்கறது கிடையாது. ஏன்னா அதெல்லாம் நம்முடைய நிம்மதியை மேலும் மேலும் கெடுக்குது. துவா செய்கிறது தெரியுது, என்ன நடக்குது என்பதை தெரியுது. எத்தனையோ முஸ்லிம் நாடுகள் இருந்தும் கூட அந்த மக்களுடைய துயரத்திற்காக ஒரு குரல் கூட கிடையாது, ஒரு குரல் கூட இல்லை. உலகமே நிசப்தம், மயான அமைதி, சுடுகாட்டை போல அமைதி. இப்படி ஒரு கொடூரத்தை உலக முஸ்லிம்களுடைய வரலாற்றில் இதுவரைக்கும் பார்த்ததில்லை. ஒரு காலம் இருந்துச்சு, எங்காவது ஒரு முஸ்லிமுக்கு அநீதி நடந்துருச்சுன்னு சொன்னால் ஹலீஃபா கொந்தளிப்பார். அந்த அநீதி இழைக்கப்பட்ட ஒரு முஸ்லிமுக்காக ஒரு படையே போகும். ஆனால் இன்னைக்கு எவ்வளோ பெரிய அநியாயம் நடக்குது. நம்மால் ஆண்டது என்ன? துவா தான். துவா செய்யுங்க. அல்லாஹும்ம உன்சுர் லி அஹ்லி கஸ்ஸா, யா அல்லாஹ் இந்த கஸ்ஸா முஸ்லிம்களுக்கு உதவி செய், கஸ்ஸா முஸ்லிம்களுடைய துன்பத்தை நீக்கு, அவங்களுடைய துயரத்தை நீக்குன்னு ஒவ்வொரு தொழுகையிலையும் துவா செய்யுங்க. அடுத்த முஸ்லிம்களுடைய துன்பத்திற்கு நம்முடைய உள்ளம் வருத்தப்படணும். கல்ப சலீமுடைய அடையாளம். அடுத்தது என்ன? கல்ப சலீமுடைய அடையாளங்களில் ஒன்று, பிரபலத்தை விரும்பவே கூடாது. பிரபலத்தை விரும்பக்கூடாது. எப்போவுமே நம்ம எந்த அளவுக்கு மறைஞ்சி அடையாளம் தெரியாத நபராக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லதுங்க. அடையாளம் தெரியாத ஆளாக இருந்துட்டு போகிறது நல்லது. நம்மளை யாரும் பாராட்டுறதை விரும்பவே கூடாது. அடுத்தவர்கள் பாராட்டுறது ரொம்ப ஆபத்து இல்லைங்களா? ஒரு சில நேரங்களில் இறந்து போயிட்டா பாராட்டுறாங்க, தாசியத்து சபைகள் வைக்கிறாங்க, இரங்கல் கூட்டங்கள், அதில் அவரை பற்றிலாம் பாராட்டுறாங்களா இல்லையா? ஆனால் ஹதீஸில் பார்க்குறோம், இப்படிலாம் ஒரு மையத்தை பாராட்டுனா சில நேரங்களில் அவர் தகுதியானவராக இருந்தால் தப்பிச்சார், இல்லைன்னா மலக்குகள் மக்கள் அவரை பாராட்டுறதை வச்சு அவரை தண்டிப்பாங்க. என்னப்பா உன்னை பற்றி இப்படி சொல்கிறாங்க, நீ அப்படியா இருந்த, நீ அப்படியா இருந்த என்று சொல்லியே அவர் அடிப்பாங்கன்னு வருது. அப்படி ஒரு சஹாபி அவருக்கு வாழ்க்கையிலே நடந்துச்சு. மரண நேரத்தில் கொஞ்சம் மயக்கமுற்றாரு, வாழ்க்கையிலே அவருக்கு அந்த மாதிரி நடந்துச்சு. அதனால் அவர் சொல்லிட்டே போயிட்டார், நான் இறந்தா யாரும் என்னை பாராட்டாதீங்க. அதனால் அடுத்தவர்களுடைய பாராட்டுக்களை விளம்பரத்தை விரும்பக்கூடாது. இன்றைய உலகம் விளம்பர உலகமாக போச்சு. எல்லாவற்றையும் என்ன செய்கிறது? பதிவு போடுறது, தன்னுடைய உருவத்தை போடுறது, வீடியோ போடுறது, நல்ல விஷயங்களை போடுறதே நம்ம வேணான்னு சொல்கிறோம். நம்ம சமுதாயத்து பெண்கள் என்னடான்னு சொன்னால் அவங்களுடைய அழகையும் அவங்களுடைய பல்வேறு நடவடிக்கைகளையும் வீடியோக்களாக பதிவிட்டு அதில் பாராட்டுக்களை பெறதை விரும்புகிறாங்க. அதனுடைய தீங்கு தனி, அதை பற்றி நாம் பேசினா தனி தலைப்பாக பேசணும். ஆக நம்ம சொல்ல வந்தது கல்ப சலீமுடைய அடையாளம், விளம்பரத்தை விரும்பக்கூடாது. கல்ப சலீமுடைய அடையாளங்களில் 10வது விஷயம்தான், உள்ளம் எப்போதுமே அமைதியாக இருக்கணுமே தவிர அழுத்து போய் பேசக்கூடாது. இப்போ நம்மில் என்ன பல பேர், என்னையா உலகம் இது,
அப்படிங்கிற அழுத்து போய் பேசுகிறோம் இல்லையா, அது கூட ஒரு மூமினுக்கு நிராசை வரக்கூடாது, ஒரு மூமினுக்கு விரக்தி வரவே கூடாது. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி மீது நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய உதவியின் மீதான நம்பிக்கை, இதுதான் நம்முடைய வாய்களில் இருந்து வரணுமே தவிர விரக்தி எப்போதுமே கூடாது. இந்த விஷயங்கள் இருந்தால் அவர் கல்ப சலீம். இந்த கல்ப சலீம் யாருக்கு இருக்கிறதோ அவர் இம்மையிலும் வெற்றி பெற்றவர், மறுமையிலும் வெற்றி பெற்றவர். எல்லாம் அல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களை உடைய மக்களாக, தூய உள்ளமுடைய மக்களாக நம்ம எல்லாம் ஆக்கி வருவானாக. எல்லா முஸ்லிம்களுடைய பாவங்களையும் எல்லாம் மன்னித்தருள்வானாக. எல்லா முஸ்லிம்களுடைய நோய்களை குணப்படுத்துவானாக, கடன்களை நிறைவேற்றுவானாக, கஸா முஸ்லிம்களுக்கு உதவி செய்வானாக, அவர்களது துயரத்தை நீக்குவானாக. மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய வெற்றியை நம்முடைய வாழ்நாளிலே காண செய்து அங்கே தொழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. வஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.